வணக்கம். பரமார்த்த குரு கதைகள் நாம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். உண்மையிலே எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நான் பேசப் போற இடங்கள் எல்லாம் நான் பேசி முடிச்ச உடனே என்கிட்ட ஆட்டோகிராஃபோ இல்லாட்டி ஒரு செல்ஃபியோ எடுக்க வர்றவங்க, முக்கியமா சொல்றது, "நாங்க உங்க யூடியூப் பார்க்குறோம். மண்டே மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்குது." சொல்லிட்டு இருக்கப்பயே அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன செய்யுது, "நீங்க அந்த பரமார்த்த குரு கதை சொல்றீங்கல்ல, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது." அப்படின்னு சொல்றப்ப, உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமா இருக்குங்க. அதாவது அரிய செய்திகளை கேட்போர் ஒருபுறம் என்று சொன்னால், அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தெரிந்து கொள்ள குழந்தைகள் எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு பாருங்களேன். இப்ப பரமார்த்த குரு கதைக்கு வருவோம். எந்த இடத்துல நிறுத்திட்டு வந்தோம்னா, குருவும் சீடர்களும் ஆத்த கடக்க போறப்ப, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள காணோம்னு சொல்லிட்டு, கடைசியில ஒரு குதிரைக்காரன்ட்ட அடி வாங்கி அவன்ட்ட காசு குடுத்து 7 பேர் வந்து சேருவாங்க. இப்ப இவங்க வருத்தத்தோட வந்தபோது மடத்துக்கு வருவாங்க. அப்ப அங்க அந்த சாணம் தொளிக்கிற ஒரு கிழவி இருப்பா. "ஏன் இப்படி எல்லாரும் சோகமா வர்றீங்கன்னு?" கேட்பா. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இப்படி நாங்க ஆத்த கடக்கிறப்ப, ஒரு ஆளு காணாம சொல்லி நாங்க தேடுனோம். கடைசில பார்த்தா எல்லாரும் ஒண்ணா தான் இருந்தோம். ஆனா அதுக்கு ஒருத்தர்ட்ட அடி வாங்கி காசு குடுக்க வேண்டிய ஆயிப்போச்சு." அப்படின்னோனே, உடனே அந்த அந்த கிழவி சொன்னாளாம், "அட பாவமே! இதுக்கு எதுக்கு இப்படி செஞ்சிருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்ற?" "ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, இந்த எருமை சாணி இருக்குல்ல, இத நல்லா உருண்டையா உருட்டி, செவுத்துல தட்டி, எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேரு மூக்க கொண்டி அதுல வச்சீங்கன்னு வைங்களேன், எண்ணி பார்த்தா எல்லாரும் இருக்கிறது தெரியுது." இத கேட்ட உடனே குருவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ச்சே! எவ்வளோ எளிமையா சொல்றா. எருமச்சாணியில போய் மூக்க வச்சோம்னா, கரெக்ட்டா எத்தன மூக்கு இருக்கோ, அத்தன மூக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாமே! தெரியாம போச்சே! பாருங்க, அவர்கள் தான் அப்படின்னா, அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஆளுகள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இப்ப என்ன செய்யலாம்? உடனே சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. குருவுக்கு ஒரு குதிரைய வாங்கி குடுத்துருவோம். ஏன் அவரு நடந்து போணும்? கஷ்டப்படணும். ஒரு குதிரைய வாங்கிருவோம். சரி, குதிரைய வாங்குனா, குதிரையில ஏறிருவாரா? என்ன செய்வாரு? நம்ம அதுக்கு தான் ஒரு யோசனை இருக்கு. வாங்குற போதே நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, குட்டிய வாங்குவோம். குட்டியா வாங்கிட்டா, அவரு அப்படியே சின்ன குட்டி மேலே ஏறி ஏறி பழகிட்டாருன்னு வச்சுக்குருவோம். பெரிய குதிரையில ஈஸியா ஏறிருவார். இந்த விக்ரம் படத்துல வரும் இல்லையா? பழைய விக்ரம், விக்ரம் 1ல கமல்ட்ட கேட்பாங்க. கூட வர்ற கதாநாயகி கேட்பாங்க. "இந்த ஒட்டகம்லாம் இவ்வளோ பெருசா இருக்கே! இதில எப்படி ஏறுவாங்க?" கமல் கடுப்போட சொல்லுவாரு. குட்டியா இருக்கப்பயே ஏறி உட்காந்துருவாய்ங்க. அது அப்படியே வளர்ந்துரும்" அப்படிம்பாரு. நாம இவருக்கு வேண்டிய ஒரு குதிரை குட்டிய மாரி வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அத அனுமதியும் வாங்கிட்டு ஒரு 4 பேர் போவாங்க. போறபோது பேசிக்கிட்டே போவான். அது எப்படி இருக்கணும் அந்த குதிரை குட்டி அப்படி இப்படி போறப்ப, ஒரு கழுத ஒண்ணு ஒரு வயல்ல மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். மேய்ஞ்சுகிட்டு இருக்க இடத்துல நெறைய பூசணிக்காய்கள் தரையோட தரையா கிடக்கும். உங்களுக்கு தெரியும், "தரையில் படரும் கொடிகள், கொம்பில் படரும் கொடிகள், நீரில் படரும் கொடிகள்" அப்படின்னு இருக்கு. உதாரணமா தரையில பூசணிக்கா, பரங்கிக்கா இதெல்லாம் தரையில வரும். அதேபோல என்ன சொரக்கா, பீர்க்கங்காய் இதெல்லாம் கொடியில படரும். இது போக நீர்ல என்ன அல்லிக்கொடி, தாமரைக்கொடி போன்றவையெல்லாம் படரும். இப்ப இவங்க பார்க்குறப்ப ஒரு கழுத மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. நெறைய பூசணிக்காய்கள் கிடக்குது. இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆஹா! நம்ம நெனச்ச காரியம் எவ்வளோ ஜெயமாயிருச்சு பாருங்க. நம்முடைய குருவினுடைய ஆசி நல்லா இருக்கு. அந்தா ஒரு குதிரை நிக்குது. இவ்வளவு முட்டை வேற அது போட்டிருக்குது. இந்த முட்டையில ஒண்ண வாங்கிட்டு போயி, நம்ம அடகாத்து அத அதிலிருந்து அந்த குதிரை குட்டிய நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அவரு ஏறி போக சரியா இருக்கும். உடனே எல்லாரும், நம்ம போய் நேரடியா கேட்டா அவன் நம்மள ஏமாத்துனாலும் ஏமாத்திருவான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன செய்யலாம்? நேரா போனாங்க. "ஐயா, அந்தா அந்த குதிரைய நாங்க பார்த்துட்டோம். இந்த முட்டைகளையும் நாங்க பார்த்துட்டோம். இதுல எங்களுக்கு ஒண்ணு வேணும். எங்கள ஏமாத்த முடியாது. விலைய கூட சொல்லக்கூடாது." அவன் பார்த்தான். ஒரு பைத்தியம், 2 பைத்தியத்த பார்த்துருக்கோம். மொத்தமான இவ்வளவு முட்டாள நம்ம எங்க போய் பார்க்க போறோம்? கழுதைய குதிரைங்கிறாய்ங்க. பூசணிக்காய போய் குதிரை முட்டைங்கிறாய்ங்க. உங்களுக்காக வேணா தர்றேன். ஆனா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே! குதிரை முட்டை தான்னு. நீங்க உங்களுடைய குருவோட பிரமாதமான சீடர்களா இருக்கணும். தர்றேன். 10 வராகன் அப்படின்னு சொன்னோம். 10 வராகன் ரொம்ப அதிகம். இல்ல, இல்ல. வேணாம்னா போங்க. வேற ஆட்களுக்கு நான் குடுத்துருவேன். பூசணிக்காய் அநேகமா பார்த்தீங்கன்னா, 1/2 பழம் கூட இருக்காது. சரின்ட்டாங்க. வாங்கிட்டு ஒருத்தன் தலையில தூக்கிட்டு போறான். அப்படி போறபோது பேசிக்கிட்டே போறாங்க.
இந்த குதிரை முட்டியை எப்படி அடகாக்கிறது, எப்படி இது பண்றதுன்னு. போற வழியில ஒரு வரப்புல தடுக்கி இவன் விழுந்து, அந்த பூசணிக்காயும் கீழ ஒரு கல்லுல போய் தெறிச்சு விழுந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த ஒரு சாம்பல் முயல் ஒண்ணு அந்த இதுல தூங்கிட்டு இருந்தது. இந்த பூசணிக்காய் விழுந்த சத்தத்த கேட்டு உடனே பார்த்து பயந்து ஒரே ஓட்டம் ஓடிருக்கு. இவங்க உடனே குதிரைக்குட்டி அதான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி ஓடுறாங்க. முயல் வேகத்துக்கு மேலால போ முடியுமா? அப்படியே சோர்வோட திரும்புனாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க குருநாதர்ட்ட. என்னாச்சுன்னு கேட்டாரு. எல்லாம் உங்கள வச்சு குதிரை முட்டைய வாங்கிட்டு வந்து அடகாத்து எல்லாம் செய்யலான்னு பார்த்தோம். ஆனா, அந்த குட்டி ஓடுன ஓட்டத்த நாங்க பார்த்தோம். குருவே நம்ப மாட்டீங்க. குட்டியே இந்த ஓட்டம் ஓடுனா, குதிரை எந்த ஓட்டம் ஓடும்? இனிமே உங்களுக்கு குதிரை பயணம்ங்கிற எண்ணம் வேண்டாம். நம்ம வேற வேலைய யோசிப்போம்னோனே, குருநாதரும் சரி, நீங்க சொல்றது தான் சரியா இருக்கும். இனிமே நம்ம குதிரை ஆசைய விட்டுருவோம். வேற வேலைய பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த கதைய இப்படியே முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு நம்ம போப்போறோம். பாருங்க, பூசணிக்காய் கூட பார்க்காத, குதிரை, கழுதைகள பார்க்காத, அடகாத்தா தான் இதெல்லாம் வரும்னு தாங்களே நம்பிக்கொண்ட இந்த மூடர்கள் இப்படி இருப்பார்களா என்றால், சிலருக்கு வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு அறிவு தர வேண்டியவர்கள் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும். இப்படியான கதைகள் குழந்தைகளுக்கு நம்ம சொல்றபோது, அவைகள் 1000 கேள்வி நம்மை கேட்கும். அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். பரமார்த்த குருகதைகளை தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.